Taste the Daily. மக்கா வணக்கம் டே. இந்த விடியாத கவர்மெண்ட் எந்த பிரச்சனையில சிக்கினாலும் முதல்ல வந்து முட்டு கொடுக்கிறது விசிகாவும் மதிமுகவும் தான். திமுக உடன்பிறப்புகள் கூட சில சமயம் உண்மையை ஒத்துப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு கட்சியும் தளபதி வாழ்க அப்படின்னு முட்டு கொடுக்கும். அப்படிப்பட்டவங்களே இப்போ இந்த ஆட்சியில் நடக்கிற கொடுமைகளை ஓப்பனாக பேசுதாங்கப்பா. கூட்டணியை உடைச்சிட்டு ஓட போகிறாங்களா இல்லை நிறைய சீட்டு வாங்கணும்னு ஐயா ஸ்டாலினை மிரட்டுதாங்களான்னு தான் தெரியலை. ஆனால் இவ்வளவு காலம் கொள்கை கூட்டணின்னு முட்டு கொடுத்தவங்க திடீர்னு உண்மைகளை பேசும்போது நல்லா இருக்கியா? ஒன்றே ஒன்று மட்டும் உறுதிங்க, திமுக கூட்டணி உறுதியாக இல்லை. கூட்டணியில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை எதிர்க்கக்கூட திமுகவுக்கு தெம்பு இல்லை பார்த்துக்குங்க. அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்து வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துகிறாங்களாம். பள்ளி மாணவிகள் கூட போதைக்கு அடிமையாகிட்டாங்களாம். 3 மாதத்துக்கு ஒருக்க ஸ்கூல் காலேஜில் சாதி கலவரம் நடக்குதான். இவ்வளவு காலம் தூக்கத்தில் இருந்த ஐயா வைகோ திடீர்னு முழிச்சு பகீர்னு குற்றச்சாட்டு சொல்லுதாருப்பா. கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை கோயில் இனாம் நிலத்தில் இருந்த வீடுகளுக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் சீல் வைக்குதுப்பா. போராடின மக்களையும் மக்களுக்காக குரல் கொடுத்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் கைது பண்ணிட்டாங்க. பாதுகாக்க வேண்டிய சதுப்பு நிலத்தை தனியார் முதலாளிக்கு தாரை வாக்குறாங்க. ஏழை ஜனங்கன்னா அடிச்சு துவைக்கிறாங்க. நல்ல ஆட்சிப்பா அது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கம் திமுக எம்எல்ஏ ஆய்வு பண்ண போயிருக்கிறாரு. 3 வருஷமா மனு கொடுத்தும் அடிப்படை வசதி எதையும் செஞ்சு கொடுக்கல. தேர்தல் வந்ததும் ஆய்வு பண்ண வந்துட்டீங்களாக்கும் அப்படின்னு மக்கள் ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, திமுக கூட்டணிக்குள்ள பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. இந்த விடியாத கவர்மெண்ட்டை ஆளாளுக்கு விளாசுதாங்க. தலையில் இடியே விழுந்தாலும் தளபதி புகழ் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுட்டு இருந்த ஐயா வைகோவே இந்த கவர்மெண்ட்டை இழுத்து போட்டு அடிக்கிறாருப்பா. அடிச்சு தானே ஆகணும். இதுக்கு பிறகும் பேசாமல் இருந்தால் அப்புறம் ஜனங்க வெளுக்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துக்குங்க. ஆக மொத்தம் கொள்கை கூட்டணியோட சாயம் வெளுக்கிற காலம் வந்துடுச்சு. ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு டயலாக் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு தலைகுனிவோட சொல்றேன்னு இந்த கவர்மெண்டோட லட்சணத்தையும் தமிழ்நாடு எப்படி சீரழிஞ்சு கிடக்கிறதுங்கிறதையும் ஐயா வைகோ சொல்லியிருக்கிறாருங்க. போதை பொருட்கள், ட்ரக்ஸ் பிளஸ் கஞ்சா, இது கல்லூரி மாணவர்களிடத்திலே இந்த பழக்கம் பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஆபத்து வந்துவிட்டது. மிக வேதனைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால், நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைகுனிவோடும் இந்த தமிழ் மண்ணில் அதை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இளம் பெண்கள், கல்லூரி பள்ளி மாணவ பெண்கள் சிலர் கூட குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போதைப் பொருளை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள். மதுவை கண்டுபிடிப்பது எளிது. காலி பாட்டில் கிடக்கும் அல்லது ஃபுல் பாட்டில் கிடக்கும். இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அளவில் போதைப் பொருள் வந்துடும். ஒரு துணுக்களவில் போதைப் பொருளை பயன்படுத்தலாம். கூட்டணி கட்சி தலைவரே தலைகுனிகிற அளவுக்கு ஆட்சி நடத்துகிற ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு பேசுகிறத எங்கே சொல்லி சிரிக்கிறதுன்னு தெரியல. ஐயா வைகோ இதோட நிறுத்தலை. தமிழ்நாட்டில் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்க சாதி கலவரம் நடக்குதாமா. ஐயா வைகோ சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு கவலைப்படுகிற செய்தி, நான் படிக்கிற காலத்தில் கல்லூரிகளிலே சாதி சங்கம் கிடையாது, மாணவர்களுக்கு இடையில். இப்பொழுது மாணவர்களுக்கு இடையிலேயே சாதி சங்கங்கள் வந்துவிட்டன. அது மட்டுமல்ல, ஒரு விதமான கயிறு கட்டினார் இன்ன ஜாதி, தோள்பட்டையிலே கயிறு கட்டினார் இன்ன ஜாதி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு மோதல் வருகிறது. இப்போ பிரசிடென்சி காலேஜில் நான் எம்ஏ படித்தேன். நான் படித்த காலத்தில் ஜாதியில் யாருக்கும் தெரியாது, மதம்னா யாருக்கும் தெரியாது. இப்பொழுது 3 மாதத்துக்கு ஒரு முறை 2-3 பிரிவுகளுக்குள்ளே மோதல் நடக்குது. வீட்டிலிருந்து வரும்போதே அறிவாளும் வெட்டுக்கத்தி பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக்கிறாங்க. கேட்டிங்களா?
பள்ளி மாணவர்கள் எப்படி சீரழிஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இதுதான் நாம் 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போலாம் ஐயா எங்கே இருந்தாருன்னு தான் தெரியல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நாடகம் போட்டப்போ ஐயா ஏன் இதை பேசலைன்னு தெரியல. புரியுது, எலெக்ஷன் சீட்டு வாங்கிறதுக்காக ஐயா வைகோ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் லாபத்துக்காக இது பேசினாலும் உண்மையைத்தான் பேசியிருக்கிறாரு. மக்கள் இதிலிருந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான ஆட்சினா அது ஐயா ஸ்டாலினோட ஆட்சி தான். நேரத்துக்கு தக்கன வேஷம் போடுற கூட்டணி கட்சிகளை வச்சு இதுவரைக்கும் மக்களை ஏமாத்திட்டாரு. இனியாச்சும் மக்கள் உஷாராகணும். இந்த கொள்ளை கூட்டத்தை நம்பாம தமிழ்நாடு தலைநிமிர நல்ல முடிவை எடுக்கணும். பார்த்துக்கங்க. ஐயா வைகோவே துணிஞ்சு அடிக்கும்போது அண்ணன் திருமாவளவன் சும்மா இருப்பாரா என்ன? எலெக்ஷன் நேரத்தில் வர வேண்டியது வரணும்ல. அட சீட்டுகளை சொல்கிறேன்ப்பா. அதான் விசிகாவும் ஐயா ஸ்டாலின் ஆட்சியோட அவலத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிடுச்சாம்ப்பா. இதை யார்டா கண்டுபிடிச்சதுன்னு கேட்குறீங்களா? விசிகா எம்பி ரவிக்குமார் தான். நாம் 3 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. மணிப்பூர், காஷ்மீர்னு வெளிமாநில பிரச்சனைகள்லையும் உக்ரைனு, காசானு வெளிநாட்டு பிரச்சனைகளையும் பேசிகிட்டு இருந்ததுனால சிறுத்தைகள் உள்ளூர் பிரச்சனையை கவனிக்க மறந்துட்டாங்க. பார்த்துக்குங்க. இப்போ தேர்தல் வர்றதுனால உள்ளூர் பிரச்சனையை பேசுவோம்னு அடம்பிடிச்சு பேசுதாங்க. எல்லாம் திமுகவை மிரட்டி வாங்க வேண்டியதை வாங்கத்தான். மக்கள் நலன்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனாலும் அண்ணன் ரவிக்குமார் பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார். அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகாவிலலாம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிட்டு இருக்கான். ஆனால் பாருங்க, தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே போதான். பட்டியல் சமூக பெண்கள் அதிக அளவில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாங்களாம். பட்டியல் சமூக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்தியாவிலேயே 4 மாநிலத்தில் தான் அதிகமாக நடக்குதாமா. அதில் தமிழ்நாடும் ஒன்றாமா. இது மட்டுமா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு உட்பட ஒரு 6 மாநிலத்தில் தான் பட்டியல் சமூக மக்கள் புகார் கொடுத்தா ஆதாரம் இல்லைன்னு புகார் எடுக்க மாட்டேங்கலாமா. இப்படி வரிசையாக குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் போதிய நடவடிக்கை எடுக்கலைன்னு அண்ணன் புலம்பிருக்கிறாருங்க. இதுவே இப்போத்தான் விசிகாவுக்கு தெரியுதா? ஐயா இவ்வளவு காலம் தெரியலையா உங்களுக்கு? ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறோமே, அப்போல்லாம் கொள்கை கூட்டணின்னு முட்டு கொடுத்தீங்களே. அப்போவே திமுகவை கண்டிச்சிருந்தா பலர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் லாபம் பார்க்கறதுக்காக பெரிய கொள்கை புலி மாதிரி கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட்டியல் சமூக மக்கள் திமுகவை கண்டிப்பாக விரட்டுவாங்க. இவ்வளவு காலம் திமுகவுக்கு முட்டு கொடுத்த உங்களையும் விரட்டுவாங்க. அட அதை நான் சொல்லலை சார், மக்கள் சொல்கிறாங்க. மக்கா, கோயம்புத்தூர் பக்கம் மறுபடியும் ஒரு கொடுமை நடந்திருக்கியா? கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்கள் கொடுமைப்படுத்தினதா சொல்லி ஒரு மாணவி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. 9வது படிக்கிற அந்த மாணவியோட உயிர் அநியாயமாக போயிடுச்சு. இந்த கவர்மெண்ட் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இதுக்கு பிறகாச்சும் உறுதியாக சொல்லணும். கோயம்புத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் 9வது படிக்கிற சிறுமியை ஆசிரியர்கள் மற்ற மாணவர்கள் முன்னாடி அடிச்சிருக்காங்களாம். இதனால் அவமானம் தாங்க முடியாத அந்த மாணவி தப்பான முடிவை எடுத்துட்டாங்க. அந்த மிஸ் வந்து என்னை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸில் வச்சு என்னை வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்லோ லேர்னர்ஸ், அவங்க கூட உட்கார வச்சு எழுத வச்சாங்க. ஆனால் நான் ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. முட்டி போட சொல்லி நீயே அவனை ஏமாத்திக்கிறேன்னு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி என் எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணத்துலேயே அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4-5 தடவை அரைஞ்சாங்க. இங்கிலீஷ் மிஸ் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது பள்ளிக்கூடம்ங்கிறது ஜெயில் கிடையாது, அடித்து உதச்சி தண்டனை கொடுக்கறதுக்கு. அதுவும் மற்ற மாணவர்கள் முன்னாடி ஏன் அடிக்கணும்? இந்த மாணவியோட மனநிலை என்னன்னு கூட ஆசிரியருக்கு தெரியாதா? ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்றதெல்லாம் அப்போ பொய்யா? கொடுத்திருந்தா மாணவர்கள் மன உறுதியோடு இருக்கணும்ல. இதுக்கு பிறகாவது மாணவர்களுக்கு மனநலம் சார்ந்த பயிற்சிகளையும் ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் மக்களோட கோரிக்கை. மக்கா, தென்காசி மாவட்டம் சுரண்டையில் காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு இடத்துல சட்டவிரோதமாக கல்குவாரி இருக்காம்ப்பா. அந்த ஏரியா மக்கள் குற்றச்சாட்டு சொல்லுதாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கொள்ளையடிக்கிறதுல திமுகவும் காங்கிரஸும் கூட்டாக தான் இருக்குது. இந்த 2 கும்பலும் இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்னு உருண்டுட்டு கிடக்கு.
இவங்ககிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு மக்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.